இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு அமைதியான கிராமம். கலசப்பாக்கம் அருகே மனமும் நதியும் மர்மமும் சூழ்ந்த ஒரு இடம். அங்கே பல ஆண்டுகள் மணலில் அமர்ந்து அசைவின்றி தவம் செய்த ஒருவர். வெள்ளம் வந்தது, ஆறு கொந்தளித்தது, மணலில் கழுத்து வரை புதைந்தார். எல்லோரும் நினைத்தது இவர் இனி இல்லை. ஆனால் வெள்ளம் வடிந்த பின் அவர் எழுந்து நின்றார், உயிருடன், அமைதியுடன். அவர் யார்? திருவண்ணாமலை மாவட்டத்தின் அமைதியான நிலம் கலசப்பாக்கம் அருகில் உள்ள சிறிய கிராமம் பூண்டி. அங்கே வாழ்ந்தார் ஒரு அற்புத மகான். அவர்தான் ஸ்ரீலஸ்ரீ பூண்டி மகான். பக்தர்கள் அவரை அன்புடன் ஆற்று சுவாமிகள் என்று அழைத்தனர். ஏன் தெரியுமா? நீண்ட காலம் செய்யாற்றின் மணல் பரப்பிலேயே அமர்ந்து தவம் செய்தவர் அவர். ஒரு நாள் ஆற்றில் கடும் வெள்ளம். மணலில் கழுத்து வரை புதைந்த நிலையிலும் வெள்ளம் வடிந்த பின் உயிருடன் எழுந்து வந்தார். அது பக்தர்கள் கண்முன்னே நிகழ்ந்த அதிசயம். சுமார் 300 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். மக்கள், ஆம், என் தாத்தா அவரை பார்த்திருக்கிறார், என் கொள்ளு தாத்தா அவரை பார்த்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். சுவாமிகள் நிர்விகல்ப சமாதியில் நிலை பெற்று மிகுந்த பேரின்பத்துடன் தனது உடலை பற்றி கூட கவலைப்படாமல் வாழ்ந்தார். அதாவது, அவர் நிர்விகல்ப சமாதியில் அமர்ந்திருக்கும் போது எறும்புகள் அவரது உடலுக்குள் நுழைந்து அவரது கால் வழியாக மறுபுறம் செல்லும். ஆனால் அவர் வெறுமனே அமர்ந்திருப்பார். உடலும் அல்லாது மனமும் அல்லாது தியான நிலையில் இருப்பதே நிர்விகல்பம். நிர்விகல்ப சமாதி என்பது யோகத்திலும் அத்வைத வேதாந்தத்திலும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையாக கூறப்படும் ஒரு பரம அனுபவம். பரம அனுபவத்தை அனுபவித்த பூண்டி சுவாமிகளின் இயற்பெயர் யாருக்கும் தெரியவில்லை. வட இந்தியாவில் இருந்து வந்தவர் என்று கூறப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு பூண்டி கிராமத்துக்கு வந்து அங்கேயே தங்கி அங்கேயே தெய்வமாக உயர்ந்தார். அவரின் தோற்றமே வியப்பூட்டும். கையில் ஒரு பழைய துணி மூட்டை, ஒரு சட்டைக்கு மேல் பல சட்டைகள். சுமார் 21 ஆண்டுகள் ஒரு வீட்டின் திண்ணையில் அசைவற்ற அஜகர நிலை தவம். அவருக்கு இருந்த சக்திகள் எண்ணற்றவை. ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சியளித்துள்ளார் சுவாமிகள். காஞ்சி மகா பெரியவராலும் அருளாளர் கிருபானந்த வாரியார் அவர்களாலும் புகழப்பட்டவர். காஞ்சி மகா பெரியவர் கூறிய வார்த்தைகள் இன்னும் ஒலிக்கின்றன. நாங்கள் எல்லாம் வெறும் மின் விளக்குகள், பூண்டி சுவாமிதான் அந்த மின்சாரத்தை வழங்கும் டிரான்ஸ்மிட்டர் என்று மகா பெரியவர் கூறியிருக்கிறார். குழந்தைகளுக்காக ஆற்று மணலை எடுத்து அதை இனிப்பான சர்க்கரையாக மாற்றிக் கொடுத்த அதிசய மகான். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்களையும் அருட்பார்வையால் குணப்படுத்திய கருணை வடிவம். ஒரு தரிசனத்தில் தான் சிவபெருமான் நடராஜர் வடிவம் என்பதை உணர்த்திய ஆனந்த அனுபவமும் உண்டு. தாமாக உணவு உண்ண மாட்டார். பக்தர்கள் ஊட்டினால் குழந்தை போல் ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு அளித்தாலும் அனைத்தையும் அருளுடன் ஏற்ற மகான். 1978ஆம் ஆண்டு நவம்பர் 3 ஐப்பசி மாத புனித நாளில் ஜீவசமாதி அடைந்தார் அந்த மகான். இன்று பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள சீலஸ்ரீ பூண்டி மகான் சமாதி ஆலயம் அருள் தரும் புனிதத்தலம். திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் 45 நிமிட பயணத்தில் இந்த சமாதியை நாம் அடையலாம். அங்கு சென்றால் அமைதி பேசும், அருள் உணரப்படும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.